தெரியலடா, தெரியல. முதல்வருக்கே தெரியாது எத்தனை பேர் எம்எல்ஏ, எவனுக்கு சீட்டு கொடுத்தா எந்தெந்த தொகுதின்னு தெரியாது. ஓட்டு போட்டவனுக்கும் தெரியல, சீட்டு கொடுத்து நிறுத்தினவனுக்கும் தெரியாது யார் எம்எல்ஏ. எங்க மொத்த பேரையும் அப்படி சொல்ல சொல்லு, 108 பேரையும், 107 பேர். மக்கள் விரோத ஆட்சியை மக்கள் விரோத ஆட்சியை, மக்கள் விரோதம். எது மக்கள் விரோதம்? ஒருத்தர் 2 தொகுதியில் நிக்கிறதாண்டா முதல் மக்கள் விரோதம். இன்னொரு ஜனநாயகத்தில் இன்னொரு கணக்கான வாய்ப்பு பறிக்கப்படுகிறது, முதல் விரோதம். இரண்டாவது, நீங்க 2 தொகுதியில் வென்று ஒரு தொகுதியை பதவி விலகிற போது வலுக்கட்டாயம் அங்கு ஒரு இடைத்தேர்தல் திணிக்கப்படுகிறது. அந்த தேர்தலுக்கு குறைஞ்சது 10 நாள் 15 நாள் விடுமுறை விடணும். அங்க இருக்கிற அதிகாரிகள் வேலை செய்யணும், அங்க இருக்கிற பள்ளி கல்லூரி விடுமுறை விடணும், எல்லா அதிகாரிகள் வேலை செய்யணும். அதுக்கு குறைஞ்சது 20 கோடி செலவு பண்ணணும். நீங்க விலகிறதோட இல்லாம பல பேரை விலக சொல்லி வேற சேர்த்துட்டிய. ஏன்னா நீங்க தூய சக்தி இல்ல, நீங்க கோர சக்தி, தூர சக்தி, பார சக்தி, ஏற சக்தி, ஓர சக்தி. எங்க ஊர்ல வருவாங்க குடுகுடுப்பு, நல்ல காலம் பிறகு நல்ல காலம் பிறகு ஏதோ ஒண்ணு. அதுல கடைசி மறந்துட்டாப்ல, தூந்து போன சக்தி கண்டுபிடிச்சாப்ல. நஸ்ருதீன் சார் சொல்றாப்ல, புகழ்பெற்ற நடிகர், உங்களுக்கு இந்த நகரம் தீப்பற்றி எரியறதுல வருத்தம் இருக்கு, எனக்கு இந்த பைத்தியக்காரங்கையில தீப்பெட்டி எவன் கொடுத்துருங்கிறது வருத்தமா இருக்கு சொல்லியிருக்காப்ல. அது மாதிரி கொடுமையான ஒரு கூட்டம். 436 திட்டங்களை 76 சரி 1.25 மணி நேரம் வச்சுக்கிடுவோம். 1.25 மணி நேரத்தில் 436 திட்டங்கள்னா ஒரு திட்டத்துக்கு 3 நொடி செலவழிச்சிருக்கேன். 3 நொடி தானே, 3 2 6 நொடி. 6 நொடியில ஒவ்வொரு திட்டம். அந்த 436 திட்டங்களையும் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் ஐயா நிர்மல்குமார் அவர்கள் படிச்சுட்டாங்கன்னா, ஓ இவ்வளவு திட்டங்களை பேசியிருக்கீங்களா நீங்களும் உங்க திட்டம். அந்த உடனே முதல் கையெழுத்து 200 அலகு மின்சாரம் இலவசம். மின்துறை அமைச்சர் 2,50,000 கோடி கடன் இருக்கு அப்படின்னு. அது எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சதா இல்லையா? தெரியாம தான் போட்டிட்டீங்களா? தெரிஞ்சு போட்டிடும் போது 200 யூனிட் 200 அலகு மின்சாரம் இலவசமா தரேன்னு என்ன இதுக்கு சொன்னீங்க? இதுக்கு அத்தனை கோடி பிரச்சனை இருக்கும்போது எடுத்தவன முதல் கையெழுத்து 200 யூனிட் மின்சாரம் இலவசம். இலவசம். டே மின்சாரத்துக்கு கொடுறா, அப்புறம் இலவசமா கொடுக்கறதா இல்லையான்னு யோசிப்போ. மானங்கெடுது. இந்நேரம் அந்த 1 மாதம் என்னுடைய கையில ஆட்சி இருந்ததுன்னா 1 ரூபாயை தூங்கி இருக்க முடியாது. என்னென்னவோ நடக்குது நாட்டில் இருப்பான். பொம்பளை பிள்ளைய வன்முறை செய்து 10 வயசு பிள்ளைய கொண்டு விட்டான்னா அவங்க அம்மா குடிச்சிருந்தாங்க. டேய் யாரா நீங்கெல்லாம்? அம்மா குடிச்சிருந்தா பிள்ளைய கடத்திட்டு போய் வன்முறை செய்து கொலை செய்யணும்னு சட்டம் இருக்காடா? டேய் அவளே குடிச்சிருந்தாலும் தொடக்கூடாதுடா, அவளே குடிச்சிருந்தாலும் தொடக்கூடாது. சரிடா, என் தாயை குடிக்கிற நிலையில் தள்ளியவன், அதான்டா கேள்விங்க. எந்த தவறையும் சரி செய்யறது என்ன? அப்படி அவர் செய்யலையா, ஏன் இவர் செய்யலையா? இருக்குடா உங்களுக்கு, இருக்கு இருக்கு. எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா? நான் என்ன கேட்கிறேன் இந்த காங்கிரஸ் பெருமக்கள்கிட்ட, நீங்க எல்லாம் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறீங்களா? உங்களுக்கு மானம், ரோசம், சூடு, சொரண, வெக்கம் இதுல ஏதாவது ஒண்ணு இருக்க. ஆனா எல்லாரும் நல்ல கசதான். திமுக காரனுக்கு அறிவு வருது. அவன் வேற எங்களுக்கு பகுத்தறிவு புகட்டினார், ஊட்டினார், காட்டினார். மங்கினில அவனை அன்னைக்கே வேட்டையை காணான் சட்டை காணான் ஓட விடலை விட்டு அவனை கூட கூட்டி வச்சு இங்க பேரு 10 MP வச்சிருக்கான். 10 நாடாளுமன்றம் திமுக போட்ட பிச்சையில வச்சிருக்காங்க. இப்ப உண்மையில மானத்தை ரிசைன் பண்ற, ரிசைன் விலகிடா, விலகி இடைத்தேர்தலை சந்திச்சு டிவிக்கோட போய் டிவிக்கு போட போய் நின்று வாடா வா வென்று வாடா, நீ போடா. கூட்டணி பெரிய கூட்டணி இல்ல, ஆட்சி அதிகாரத்தில் நீ அவனோட கூட்டணி வச்சு இடைத்தேர்தல் செஞ்சு 3 ஆண்டு இருக்கு. ரிசைன் பண்ண உடனே இந்த இடைத்தேர்தல் வச்சு நின்று வென்று வா. நீ பாப்ப போராடி தடுத்து வச்சிருந்த அத்தனைக்கும் இழுத்து போட்டாப்ல. ஜல்ஜீவன் ஒரு குடிநீர் திட்டம். ஒரு நாட்டு குடிமக்களுக்கு, வாக்கு செலுத்தின குடிமக்களுக்கு தண்ணி கூட கொடுக்க துப்பு இல்ல. பொலிவியால பெட்டல்னு ஒரு நிறுவனம், பெரிய கதை, படமா போட்டு காட்டினேன். இத்தனை ஊடகம் இருக்கு, ஒருத்தம் போட்டு காட்டல. என்னென்னமோ சொல்றான்டா அந்த பாருங்கடான்ட்டு. போறார், வாரார், திரும்புறார், உட்கார்றாரு. அவன் ஊடகத்தை மயிரளவு கூட மதிக்கிறது இல்ல, அவன் திரும்பி கூட பாக்குறது இல்ல. இவங்க ஐயோ போய்கிட்டு இருக்காரு, வந்துகிட்டு இருக்காரு. நம்ம மாண்போட மதிப்போம், நம்மள மதிக்கிறது இல்ல. ஊடக தீண்டாமை. அவன் என் தம்பி ஒருத்தர் பார்த்திபன், அவன் போக்குவரத்து துறைக்கு அமைச்சரா போட்டுருக்கல. வால்வோ பஸ் உரிமையாளர் போய் நீ தாண்டா ஓட்டாத, வால்வோ பஸ் கவர்மெண்ட் தான் ஓட்டுது. அது நீ தம்பி சாப்பிட்டு வந்திருக்க, நான் பசியோடு இருக்கேன். அது இல்லையே அவர் சொல்றதுக்கு, இது இல்லையே பதில். அது முன்பதிவு செஞ்சவங்க எல்லாம் விட்டுட்டு இங்க காத்திருந்தவங்களை ஏத்தி விட்டேன். எப்படி இருக்கு? அறநிலைத்துறை அமைச்சர் ஒருத்தருக்காருல ஒரு தம்பி, அவர் பேசுறாரு திருச்சியில, ஒரு வரலாற்று பெருமுழக்கத்தை இருக்கிறார். எதிர்க்கட்சியே இல்லாத சட்டசபை அமைப்பான். உன்னை தாண்டா தேடிட்டு இருக்கேன், உன்னை தாண்டா தேடி இருக்கேன். எவ்வளவு பெரிய ஜனநாயகவாதியடா.